இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நாம் யாருடைய பலத்தில் நிற்கிறோம்? உங்களுடைய சுய பலத்திலா? உங்கள் சுய பலத்தினால் சாதித்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களோ? இல்லை, இல்லை. தேவ பலத்துக்குள் கடந்து வாருங்கள். தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். நாம் நினைப்பதையெல்லாம் செய்வதை விட நாம் நினைப்பது தேவனுக்கு உகந்ததா? நாம் நினைப்பது தேவனுக்கு சித்தமானதா? கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருந்து சொல்கிறான். நொறுங்கி போய் காணப்பட்டிருப்பான். சுவிசேஷத்தின் நிமித்தம் அத்தனை பாடுகள். ஆனாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கையிலே வியாதியின் நிமித்தம் நம்பிக்கை இழந்து காணப்படுகிறீர்களா? உங்கள் குடும்பங்களில் ஏற்பட்ட சூழ்நிலைகளின் நிமித்தம் நம்பிக்கை இழந்து காணப்படுகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே மனிதர்களுடைய தூஷண வார்த்தைகளின் நிமித்தம் நம்பிக்கை இழந்து காணப்படுகிறீர்களா? வேதம் நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் கற்றுக் கொடுக்கிறது. எந்த காரியத்திலும், எல்லாவற்றிலும், நம்முடைய பலகீனத்திலும், நம்முடைய குறைவிலும், நம்முடைய பாடுகளிலும், மனுஷருடைய தூஷணைகளிலும் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் பலப்படுத்துவார், நம்மை பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து என்று அறிக்கையிடுங்கள். என்னை பலப்படுத்துகிறது பணம் அல்ல. என்னை பலப்படுத்துகிறது என்னுடைய ஞானம் அல்ல. என்னை பலப்படுத்துகிறது என்னுடைய திறமை அல்ல. என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. எல்லாம் எதிரிடையாக தோன்றலாம், எல்லாம் நமக்கு மாறுபாடாக தோன்றலாம். ஆனால் உங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. அவர் என்னை பலப்படுத்துவார். ஆம், வேத புத்தகத்திலே நாம் நோவாவை குறித்து பார்க்கிறோம் அல்லவோ? ஆண்டவரை சார்ந்திருந்தான். ஆகவேதான் உலகமே அழிந்த போது அவனுக்கு தேவன் ஒரு பாதுகாப்பை கொடுத்தார். தேவன் மேல் அவனுக்குரிய நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. ஆபிரகாம் உடைய வாழ்க்கையில் 75 வயதிலே அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து போ என்று அனுப்புகிறார். அவனுக்கு 100 வயது ஆகுவதற்கு முன்பதாக அவன் சொல்லி இருப்பான், ஆண்டவரே, நீர் வாக்கு கொடுத்தீரே, எனக்கு என்ன ஆனது? உம்மை நம்பிதானே வந்தேன். நான் இப்பொழுது கண்ணீரோடு இருக்கிறேனே என்று சொல்லி கண்ணீர் விட்டிருப்பான். ஆதியாகமத்திலே 15ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். எனக்கு நீர் என்ன தருவீர்? நீர் எல்லாம் தருவீர் என்று சொன்னீரே, இப்பொழுது எனக்கு என்ன தருவீர்? என் வீட்டு வேலைக்காரன் அவன்தான் இங்கே அதிகாரியாகவும் எல்லாவற்றிலும் மேன்மையுள்ளவனாகவும் காணப்படுகிறானே என்று அவன் கதறுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிற நம்பிக்கையின் வார்த்தை அதுதான். எல்லா விதத்திலும் நம் நம்பிக்கை இழந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நாம் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. பலப்படுத்துவார், ஏற்ற நேரத்தில் பலப்படுத்துவார், ஏற்ற நேரத்தில் மேன்மையானவைகளை செய்வார், ஏற்ற நேரத்தில் அவர் செய்யும் வரை நான் பொறுமை அவசியம். பொறுமையை இழக்கச் செய்வது பிசாசானவன். நம்முடைய பாதையை மாறச் செய்கிறவன் பிசாசானவன். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை நாம் சார்ந்திருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறோமா?
அல்லது மனிதர்களை, முகத்தை, நம்மை சுற்றிலும் இருக்கிறதை பார்த்து 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 நொறுங்கி போய் காணப்படுகிறோமா? நொறுங்காதிருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். என்னை பலப்படுத்துகிறவர் ஒருவர் உண்டு. என்னை பலப்படுத்துகிறவர் ஒருவர் உண்டு. ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, இந்த வார்த்தையை நான் விட்டுவிடக்கூடாது. என்னை எல்லா நிலையிலும் பலப்படுத்துபவர், என்னை எல்லா நிலையிலும் தூக்கி நிறுத்துகிறவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் bless you. ஆமென்.